நாங்க எல்லாம் எங்கடா ஹரிபரியா சூப்பரா கிளம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு தானே பாக்குறீங்க. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்டான ஃபங்க்ஷனுங்க. அதுக்காக தான் நாங்க எல்லாம் சூப்பரா கிளம்பிட்டு இருக்கோம். நாங்க எங்க போனாலும் சரி எங்க 2 பாப்பாங்க வர்ற மாதிரி அவங்களோட 2 வாட்டர் பாட்டிலும் வந்துரும். அழகா அவங்களோட வாட்டர் பாட்டில் எல்லாத்தையும் பேக் பண்ணி எடுத்தாச்சு. இதுதான் என்னோட பெரிய பொண்ணோட அவுட்ஃபிட். இது எங்க வீட்டு புண்ணியாச்சு இன்னைக்கு எடுத்த ட்ரெஸ். நல்லா இருக்கான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. ஃபைனலி இந்த ஸ்டேர் கேஸ் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம நைட் வந்து விசிட் கொடுத்துட்டு போயிருந்தோம் இல்லைங்களா, அதே தான் மார்னிங் ஆயிடுச்சு. சூப்பரா கணபதி ஹோமம் எல்லாம் வந்து போட்டு முடிச்சுட்டாங்க. கணபதி ஹோமம்னாலே எல்லாத்துக்கும் தெரியும், ஏர்லி மார்னிங்கே போட்டுருவாங்க. ஆல்மோஸ்ட் 5 o'clock அவங்க முடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நாங்க குட்டீஸ் வச்சுட்டு அவ்வளோ சீக்கிரம் வர்றதே ரேரு. அடிச்சு பிடிச்சி நாங்கள் கிளம்பி வர்றதுக்கு எங்களுக்கு 8 o'clock ஆயிடுச்சு. டிஃபனுக்கு வந்து என்னென்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உளுந்த வடை, அப்புறம் ஜிலேபி, லட்டு எல்லாம் வச்சிருந்தாங்க. நம்ம எப்போ போல ஃபேவரட்டான ஜிலேபியே வாங்கியாச்சு. இந்த வெண்பொங்கலுக்கு ஒரு ஸ்பெஷல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நாம ஆர்டினரியா செய்யும் போது பச்சரிசி யூஸ் பண்ணி தான் செஞ்சிருப்போம். இவங்க வந்து சீரக சம்பா யூஸ் பண்ணி செஞ்சிருந்தாங்க. ரொம்ப டேஸ்டா இருந்துச்சு. நான் இன்னொரு டைம் வீட்லயும் செஞ்சு பார்க்கலாம் சீரக சம்பா வச்சு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். அது போக வந்து ஆனியன் ஊத்தப்பம் வச்சிருந்தாங்க, ஒரு பூரி ஒன்று வச்சிருந்தாங்க, ஆஸ் யூஷுவல் இட்லி வச்சிருந்தாங்க. மீஸ் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா தேங்காய் சட்னி வச்சிருந்தாங்க, பூரி குருமா இருந்துச்சு, அப்புறம் சாம்பார், கார சட்னின்னு எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். சரி ஆஃபீஸுக்கு டைம் ஆச்சு அப்படின்ட்டு கிளம்பலாங்கும் போது மழை ஜோன்னு பிடிச்சிருச்சு. வேற வழியே எல்லாம் வெயிட் பண்ணி தான் ஆகணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். ஒரு வழியா மழையும் வந்து நின்றுச்சுன்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்த உடனே 2 பேரும் பசிக்குதுன்னு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அங்க அவ்வளோ டிஷ் இருந்துச்சு. எதையும் சாப்பிடாம அரைவடியா விளையாண்டுட்டே வீட்டுக்கு வந்த உடனே பசிக்குதுங்கிறாங்க. உங்க குழந்தைங்களும் இதே மாதிரி தான் ஃபங்க்ஷனுக்கு போனா சாப்பிடாம வீட்டுக்கு வந்து பசிக்குதுன்னு சொல்லுவாங்களா? மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்ல வேளை பிரெட் அண்ட் ஜாம் இருந்துச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிருங்க. மீண்டும் வேறொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். Until then, signing off, BKS family.